Hello teachers, welcome to Centum Tutor PGTRB Commerce. Unit 1 Business Organization and Management. வணிக அமைப்பு மற்றும் மேலாண்மை. Multiple choice questionsல இந்த வீடியோல Corporate Social Responsibility நிறுவன சமூக பொறுப்பை பத்தி பார்க்க போறோம். First question. CSR activities must be carried out preferably in the corporate social responsibility நடவடிக்கைகள் வந்துட்டு அதிகபட்சமா எங்கு செயல்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரிஸ் வெளிநாடுகளிலா, கம்பெனிஸ் லோக்கல் ஏரியா நிறுவனத்தின் உள்ளூர் பகுதியிலா, மெட்ரோ சிட்டிஸ் பெருநகரங்களில், எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ் ஏற்றுமதி பகுதிகளில். ஒரு நிறுவனம் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை தன்னுடைய லாபத்துல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல கண்டிப்பா நிறுவனங்கள் இந்த கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டிவிட்டிக்காக செயல்படுத்த வேண்டும், சமூக பொறுப்புக்காக செலவிடப்பட வேண்டும். அந்த பணத்தை எங்க செலவிடப்பட வேண்டும்? வெளிநாடுகளில் செலவிடப்படணுமா? ஃபாரின் கண்ட்ரீஸ்லயா? கம்பெனிஸ் லோக்கல் ஏரியா நிறுவனத்தின் உள்ளூர் பகுதிகளிலா, மெட்ரோ சிட்டிஸ் பெருநகரங்களிலா, இல்ல எக்ஸ்போர்ட் ஜோன்ஸ் ஏற்றுமதி பகுதிகளெல்லாம் கேட்டிருக்காங்க. ஒரு சிஎஸ்ஆர் ஃபண்டை ஒரு நிறுவனம் எங்க அதிகமா செலவிடப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளூர் பகுதியில் தான். அந்த நிறுவனம் எந்த பகுதியில செயல்பட்டு இருக்கோ அந்த பகுதியில தான் அந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை செலவிட வேண்டும். அதிகபட்சமா அங்கதான் செலவிடணும். செகண்ட் கொஸ்டின். இன் விச் ஆக்ட் இஸ் CSR made mandatory in India? இந்தியாவில் CSR கட்டாயமாக்கப்பட்ட சட்டம் எது? கம்பெனிஸ் ஆக்ட் 1956, நிறுவன சட்டம் 1956, கம்பெனிஸ் ஆக்ட் 2013, நிறுவன சட்டம் 2013, இண்டஸ்ட்ரியல் ஆக்ட் 1951, தொழிற்சாலை சட்டம் 1951, CSR ஆக்ட் 2020, CSR சட்டம் 2020. இதுல எந்த சட்டம் இந்த CSR கட்டாயமா பண்ணணும், இந்த CSR கட்டாயமாக்கப்பட்டது, கட்டாயம் செய்யணும், மேண்டட்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம் எது? கம்பெனிஸ் ஆக்ட் 2013, நிறுவன சட்டங்கள் 2013 தான் இத கம்பல்சரி, மேண்டட்டரி, கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. Third question. CSR provisions applied to companies having இந்த CSR விதிகள் எவற்றை உடைய நிறுவனங்களுக்கு பொருந்தும்? net worth of rupees 500 crores or more, ரூபாய் 500 கோடி அல்லது அதற்கு மேல் நிகர சொத்துள்ள நிறுவனங்களுக்கா? turnover of rupees 1000 crores or more, ரூபாய் 1000 கோடி அல்லது அதற்கு மேல் வருமானம். net profit of rupees 5 crore or more, ரூபாய் 5 கோடி அல்லது அதற்கு மேல் நிகர லாபம். all of the above, மேலுள்ள அனைத்தும். எந்த நிறுவனங்களுக்கு இந்த CSR விதிகள் பொருந்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. CSR provisions எந்த கம்பெனிக்கெல்லாம் அப்ளை பண்ணணும் கேட்டிருக்காங்க. வெவ்வேறு விடைகள் கொடுத்திருக்காங்க. இந்த கம்பெனிக்கு தான் பொருந்துமா? 500 கோடி நிகர சொத்துள்ள கம்பெனிக்கு மட்டும்தான் பொருந்துமா? விற்றுமுதல் 1000 கோடிக்கு மேல இருந்தா மட்டும்தான் CSR விதிகள் பொருந்துமா? நிகர லாபம் 5 கோடிக்கு மேல இருந்தா மட்டும்தான் பொருந்துமா? இல்ல எல்லா நிறுவனங்களுக்கும், மேல சொன்ன எல்லா நிறுவனங்களுக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் அனைத்து நிறுவனங்களுக்கும், மேல சொன்ன எல்லா நிறுவனங்களுக்கும், ஒரு குறிப்பிட்ட வரையறை கிடையாது, எல்லா நிறுவனங்களுக்கும், all of the above, மேலுள்ள அனைத்து நிறுவனங்களுக்கும் பொருந்தும். Fourth question. As per CSR law, companies must spend at least dash of their average net profits on CSR activities. CSR சட்டப்படி நிறுவனங்கள் சராசரி நிகர லாபத்தில் குறைந்தது dash சதவீதம் CSR செயல்பாடுகளில் செலவிடப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
எத்தனை சதவீதம் தனக்கு கிடைக்கக்கூடிய நிகர லாபத்துல குறைந்தது எத்தனை சதவீதத்தை சிஎஸ்ஆர் செயல்பாட்டுக்காக செலவிடணும்னு கேட்டிருக்காங்க. 5%, 4%, 2%, 1%மான்னு கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு நிறுவனமும் கம்பெனி சட்டம் 2013 கீழ் ஒவ்வொரு நிறுவனமும் தனக்கு கிடைக்கக்கூடிய சராசரி நிகர லாபத்துல குறைந்தது 2% வந்து சிஎஸ்ஆர் செயல்பாட்டுக்காக செலவிடப்பட வேண்டும். Question number 5. Which schedule of the Companies Act 2013 lists CSR activities? 2013 நிறுவனச் சட்டத்தின் எந்த அட்டவணையில் சிஎஸ்ஆர் நடவடிக்கைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன? இந்த சிஎஸ்ஆர் ஃபண்டை எதுக்கெல்லாம் செலவிடலாம், எந்தெந்த செயல்பாட்டுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு லிஸ்ட்டை கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல ஒரு அட்டவணையில கொடுத்திருக்காங்க. அந்த அட்டவணை எது? அட்டவணை 1, ஷெட்யூல் 1, ஷெட்யூல் 4 அட்டவணை 4, ஷெட்யூல் 7 அட்டவணை 7, ஷெட்யூல் 10 அட்டவணை 10. இதுல இங்க கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில எந்த அட்டவணை, அதாவது கம்பெனிஸ் ஆக்ட் 2013ல கொடுக்கப்பட்ட இந்த அட்டவணைகள்ல எந்த அட்டவணையில சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியை லிஸ்ட் பண்ணிருக்காங்க, அதாவது சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளை பட்டியலிடப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஷெட்யூல் 7 அட்டவணை 7ல தான் இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்காக, சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் எங்கெல்லாம் செலவிடப்படலாம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. 6th question. சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டிஸ் இன்க்ளூட், சிஎஸ்ஆர் செயல்கள் எது அடங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொலிட்டிக்கல் டொனேஷன்ஸ், அரசியல் நன்கொடை, எம்ப்ளாயி போனஸஸ், ஊழியர் போனஸ் ஊக்க ஊதியம், ப்ரோமோட்டிங் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல், மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், விற்பனை செலவுகள். ஒரு சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி, ஒரு சிஎஸ்ஆர் செயல்கள் அப்படின்னா எதெல்லாம்? பொலிட்டிக்கல் டொனேஷனா, அரசியல் நன்கொடையா, எம்ப்ளாயிஸ் போனஸஸ், ஊழியர்களுடைய ஊக்கத்தொகை போனஸா, ப்ரோமோட்டிங் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துதலா, மார்க்கெட்டிங் எக்ஸ்பென்சஸ், விற்பனை செலவான்னு கேட்டிருக்காங்க. ஒரு நிறுவனம் ஒதுக்கக்கூடிய சிஎஸ்ஆர் செலவுகளை, ஃபண்ட, நிதிய எதற்காக செலவிடப்படணும், எந்த ஆக்டிவிட்டிக்காக செலவிடப்படணும் அப்படின்னு ஷெட்யூல் 7ல குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுல ப்ரோமோட்டிங் எஜுகேஷன் அண்ட் ஹெல்த், கல்வி மற்றும் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக, இந்த செயல்பாட்டுக்காக தான் செயல்படணும். இங்க கொடுக்கப்பட்டதுல இந்த செயல்பாட்டுக்காக தான் செலவிடணும். Question number 7. Who monitors the CSR policy of a company? ஒரு நிறுவனத்தினுடைய சிஎஸ்ஆர் கொள்கையை யார் கண்காணிக்கணும்? ஒரு நிறுவனத்தின் சிஎஸ்ஆர் கொள்கையை யார் கண்காணிக்கிறார்கள்? Who monitors அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிஇஓ, அந்த கம்பெனியினுடைய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரா, மினிஸ்டர் ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸ், நிறுவன விவகார அமைச்சகமா, சிஎஸ்ஆர் கமிட்டி ஆஃப் தி போர்டு, இடைக்குழுவின் சிஎஸ்ஆர் குழுவா, அதாவது அவை இருக்கு, இயக்குனர் அவையினுடைய சிஎஸ்ஆர் கமிட்டி ஒன்று இருக்கும், அவங்க கண்காணிப்பாங்களா, இல்ல செபி, செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியாவா, யார் வந்து இந்த சிஆர், ஒரு நிறுவனத்தினுடைய, ஒரு கம்பெனியினுடைய சிஎஸ்ஆர் பாலிசி, சிஎஸ்ஆர் கொள்கையை கண்காணிப்பாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க கேட்டிருக்காங்க. இதை மானிட்டர் பண்றது வந்துட்டு சிஎஸ்ஆர் கமிட்டி ஆஃப் தி போர்டு, சிஎஸ்ஆர் அவைக்குழு, இவங்க தான் கண்காணிப்பாங்க. இது இடைக்குழு டிரான்ஸ்லேஷன், இது வந்து அவைக்குழு. Question number 8. Failure to spend CSR amount must be, CSR தொகையை செலவிட தவறினால் என்ன ஆகும்? ஒவ்வொரு நிறுவனமும் தன்னுடைய சராசரி நிகர லாபத்துல 2% சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கணும்னு சொன்னோம். அந்த சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையை பயன்படுத்தல, செலவிட தவறினா என்ன ஆகும்?
ஏ ஆப்ஷன் ignored, புறக்கணிச்சிடலாம். அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை, புறக்கணிச்சிடலாம். ஆப்ஷன் பி justified in board's report, நிறுவன அறிக்கையில காரணம் குறிப்பிடணும். ஏன் செலவாக்கல, இந்த தொகையை ஏன் செலவாக்கல அப்படின்ற விவரத்தை, காரணத்தை நிறுவன அறிக்கையில குறிப்பிடணும். ஜஸ்டிஃபை பண்ணும். போர்ட்ஸ் ரிப்போர்ட்ல அதுக்கான காரணத்தை குறிப்பிடணும். யூஸ் ஃபார் எம்ப்ளாயி சேலரி, அப்படி பயன்படுத்தாத தொகையை, சிஎஸ்ஆர் தொகையை பயன்படுத்தல, அந்த தொகையை ஊழியருடைய சம்பளத்துக்காக பயன்படுத்திக்கலாம். யூஸ் ஃபார் எம்ப்ளாயி சேலரி. ஆப்ஷன் டி டெபாசிட்டட் ஆஸ் டிவிடெண்ட், லாப ஈவாக நம்ம அதை வெயிப்பா வச்சுக்கலாம். லாபம் செலுத்துவதற்காக, லாப ஈவு கொடுப்பதற்காக அதை வெயிப்பா வச்சுக்கலாம். இதுல எது சரி? ஒரு சிஎஸ்ஆர் தொகையை ஒரு நிறுவனம் தன்னுடைய சராசரி நிகர லாபத்துல 2% சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளுக்காக எடுத்து வைக்கணும்னு பார்த்தோம். அந்த தொகையை செலவிடத்த அந்த வருடம் செலவழிக்கலன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த சிஎஸ்ஆர் தொகையை செலவிட தவறினா அதை கண்டிப்பா நிறுவன அறிக்கையில அதற்கான காரணத்தை குறிப்பிட வேண்டும். ஜஸ்டிஃபைட் இன் போர்ட்ஸ் ரிப்போர்ட். Question number 9. CSR spending is mandatory for companies for how many years of profit? நிறுவனங்களுக்கு எத்தனை ஆண்டுகளுக்குள் லாபம் கிடைத்தால் CSR செலவிடுதல் கட்டாயம்? ஆப்ஷன் ஏ எனி ஒன் ஆஃப் தி 3 preceding years, முந்தைய 3 ஆண்டுகளில் ஏதேனும் ஒரு ஆண்டு லாபம் கிடைத்தாலே கட்டாயமா சிஎஸ்ஆர் செலவிடணுமா? ஆப்ஷன் பி ஆல் 3 preceding financial years, முந்தைய 3 ஆண்டுகள் முழுவதும் லாபம் கிடைச்சா மட்டும் சிஎஸ்ஆர் கட்டாயமா செலவிட்டா போதுமா? ஆப்ஷன் சி எனி 2 of the 5 years, 5 ஆண்டுகளில் 2 ஆண்டுகள் லாபம் கிடைத்தா மட்டும் சிஎஸ்ஆர் கட்டாயமா செலவிட்டா போதுமா? ஆப்ஷன் டி 5 தொடர்ச்சியான ஆண்டுகள், 5 continuous years, 5 தொடர்ச்சியான ஆண்டுகள்ல லாபம் கிடைத்தா மட்டும் சிஎஸ்ஆர் செலவிடுவது கட்டாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. கம்பெனிஸ் ஆக்ட் 2013, நிறுவன சட்டம் 2013 படி கடந்த முந்தைய 3 ஆண்டுகள் முழுவதும் லாபம் கிடைச்சா கண்டிப்பாக சிஎஸ்ஆர், அதாவது சராசரி நிகர லாபத்துல 2% சிஎஸ்ஆர் நடவடிக்கைகளுக்காக செலவிடணும். ஆல் 3 preceding financial years. Question number 10. CSR stands for, CSR இதனுடைய எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விரிவாக்கம் என்ன? CSR. ஆப்ஷன் ஏ கார்ப்பரேட் சேஃப்டி ரூல்ஸ், நிறுவன பாதுகாப்பு விதிகள். ஆப்ஷன் பி கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறுவன சமூக பொறுப்பு. ஆப்ஷன் சி காமன் சோசியல் ரைட்ஸ், பொதுவான சமூக உரிமைகள். ஆப்ஷன் டி கம்யூனிட்டி சர்வீஸ் ரிப்போர்ட், சமூக சேவை அறிக்கை. இதுல நம்ம 9 கொஸ்டின் பார்த்தோம். சிஎஸ்ஆர் பார்த்தோம். இந்த வீடியோட தலைப்பே சிஎஸ்ஆர் தான். இந்த சிஎஸ்ஆர் விரிவாக்கம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஆப்ஷன் பி கார்ப்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, நிறுவன சமூக பொறுப்பு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இதை நீங்க படிக்கும் பொழுது, இந்த சிஎஸ்ஆர் பத்தி படிக்கும் பொழுது இந்த கொஸ்டினை அடிப்படையா வச்சு, இது ஒரு வழிகாட்டியா வச்சு நீங்க இதை பத்தி மேலும் படிச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.